அனைவருக்கும் அன்பான வணக்கம். 100 கேள்விகளில் இன்றைக்கி நம்ம 3வது கேள்வி பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தை கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஆயுசு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதை எப்படி பார்க்குறது? ஒரு ஜாதகருடைய அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்களா, இல்லை ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, ஒரு சீரியஸான கண்டிஷனாக இருப்பாங்க, அந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்குறதுக்கு வருவாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஆயுசு எப்படி இருக்குன்னு. அப்போ மூல நூல்களில் கிட்டத்தட்ட 19-20 விதிகள் சொல்கிறாங்க. அந்த 20 விதிகளும் ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சாதே அதை நம்ம கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டு பண்ண முடியும். அந்த அடிப்படையில் இப்போ நான் பாருங்கள், கேள்வி எண் 3. தாய்க்கு எப்போது உயிர் ஆபத்து வரும்? தாய்க்கு எப்போது உயிர் ஆபத்து, அதாவது எப்போது இறப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, அல்லது அந்த ஜாதகருக்கு ஏற்கனவே இறந்துட்டாங்களாம், அதை எப்படி பார்க்குறது? மூல நூல் என்ன சொல்லுது? அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். 19 விதிகள் இருக்குது. இந்த 19 விதிகளும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஜாதகத்தில் கரெக்டாக அந்த கணிப்பை கணிக்க முடியும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, சந்திரன் எங்கே இருந்தாலும் சரி, சந்திரன் உச்சமாக இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, சந்திரன் எங்கே இருந்தாலும் சரி, ராசி கட்டத்தில் ஒரு பையனுடைய ஜாதகமோ ஒரு பொம்பளை பிள்ளை ஜாதகத்திலையோ கொடுக்குறாங்க. ஜாதகம் கொடுத்தோடனே இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அப்போ சந்திரனுக்கு கோச்சாரத்தில் 4ஆம் இடத்தில், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் 1 2 3 4 இந்த 2 இடங்களில் கோச்சாரத்தில் சனியோ ராகுவோ அல்லது கேதுவோ வரும்போது தாய்க்கு 90% உயிராபத்தை தருகிறது. இதுதான் ஃபஸ்ட் ரூல். ஓகேவா? அடுத்து 2வது ரூல் பார்ப்போம். மொத்தம் 19 ரூல் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்த ரூல்ஸ் என்னென்னா, லக்கணம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு தான் எடுக்கிறோம் லக்கணம். அந்த லக்கணத்திலிருந்து சந்திரன் எங்கே இருந்தாலும், சந்திரன் 6 8 12 தேய்விரை சந்திரனாக, அதாவது சூரியனிலிருந்து 6 இடத்தை தாண்டி இருந்தால் அது தேய்விரை சந்திரன். அப்படி தேய்விரை சந்திரனாக அந்த சந்திரன் 6 8 12 அமர்ந்து இருந்திருந்தால், அப்படி இருந்து 4ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவர் இருக்கணும். 4ஆம் இடத்துல ராகுவோ அல்லது சனியோ அல்லது செவ்வாயோ இருக்க வேண்டும். ஃபஸ்ட் ரூல்ஸு 1 2 3 4 5 6. 6ல் சந்திரன் இருக்கணும் அல்லது 8ல் இருக்கணும், தேய்விரை சந்திரனாக இருக்கணும். அப்போ சூரியனுக்கு இங்கே போடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் இடத்துல தேய்விரை சந்திரனாக மாறிவிடும். அதாவது 6ஆம் இடத்து 6 8 12 தேய்விரை சந்திரன் அமர்ந்திருக்கணும். 4ஆம் இடத்துல ஏதாவது ஒரு பாவர் இருக்கணும். அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வரணும். அப்படி நடைமுறைக்கு வந்துட்டால் தாய்க்கு உயிராபத்து ஏற்படும். இது 2வது ரூல்ஸ். அடுத்து 3வது ரூல்ஸு, அதே லக்கணமாக வச்சுக்கோங்க, மீனமாக இருக்கட்டும் லக்கணம். 4வது ரூல்ஸ், 4க்குடையவன் 6 8 12 வலு குறைந்து. 4க்குரியவன் யாரு? 4க்குரிய புதன். அப்போ ஏதாவது 6 8 12 4க்குரியவன் 6 8 12 வலு குறைந்து. வலு குறைந்து அப்படின்னா ராகு கேதுவோடு சேர்ந்தாலும் சரி அல்லது தீய கிரகங்களோடு சேர்ந்தாலும் சரி. இப்போ நம்ம என்ன விடுவோம், 4க்குரிய புதன் வலு குறைஞ்சிருக்கணும். அப்போ புதனை தூக்கி இங்கே போடுவோம், புதனை நீசனமாக போட்டுருவோம். உதாரணத்துக்கு கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. 4க்குரியவன் வலு குறைஞ்சு
நிற்க, லக்கணத்தில் பாவர்கள் நிற்க. மூணாவது ரூல்ஸு, லக்கணத்தில் பாவர்கள் நிற்க அல்லது லக்கணத்தில் பாவர்கள் பார்க்க. பார்க்கனா அப்போ செவ்வாயை தூக்கி இங்கே போடுங்க. ஒன்று லக்கணத்தில் பாவர் நிற்கணும் அல்லது பாவர் பார்க்கணும். அப்படி இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தாலும் தாய்க்கு உயிராபத்து ஏற்படும். அதுக்கடுத்து பாருங்க, அதே லக்கணமாக வச்சுக்கிடுவோம். உதாரண கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் 4க்குரியவன் 12இல் இருந்து, அப்போ 4க்குரியவன் யார்? புதன். அந்த புதன் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து அஸ்தமனம் அடைய. அஸ்தமனம் அடைகிறதுனா கூட சூரியன் இருக்க வேண்டும். அப்படி அஸ்தமனம் அடைஞ்சு அதாவது 4க்குரியவன் 12ல் இருந்து அஸ்தமனம் அடைஞ்சு அந்த 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால், திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் தாயினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பது 4வது விதி. அதுக்கடுத்து 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து, நான் உதாரணத்துக்கு தான் லக்கணம் போட்டிருக்கேன், நீங்கள் எந்த லக்கணமாக எடுத்துக்கங்க, கான்செப்ட் இதுதான். 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து 8க்குடையவன் பகையோ நீச்சமோ பெற்றிருந்தால், அப்போ 8க்குரிய யாரு? 8க்குடையவன் பகையோ நீசமோ அடைந்திருந்தால், இப்போ சுக்கிரனை தூக்கி நீசமாக போட்டுருவோம். பகை அடைந்தாலும் சரி நீசமாக அடைந்தாலும் சரி, அந்த ஜாதகருடைய அம்மா விரைவில் விண்ணுலகம் போவாள். ஜாதக பாரிஜாதகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அதான் இந்த கான்செப்டு.